ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகே, ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கில் ஃபஸ்ட்டு குவான்ட் செக்ஷனில் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், ரெண்டாவது அப்ராக்சிமேஷன், மூணாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், நாலாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அஞ்சாவது ராங் நம்பர்ஸ், ஆறாவது டேட்டா இன்டர்பிரேஷன். அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு, பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, டேபிள் டிஐ. ஓகே, ஏழாவது தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லெட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கணும். ஓகே, இந்த 6 டாபிக், அதாவது டேட்டா இன்டர்பிரேஷன்லேயே இந்த கேஸ்லெட் அப்படிங்கிற டாப்பிக்கும் வந்துடும். இந்த 6 டாபிக் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓக்கும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு. ஓகே, குவான்ஸு. ஓகே, இது எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 6 டாபிக்ப்பா தெளிவாக ஆர்ஆர்பி பிஓக்கும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க்கும் சரி வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரீசனிங்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸு, கோடிங் டிகோடிங்கு, ஆல்ஃபபெட் டெஸ்ட்டு, இன்இக்வாலிட்டிஸு, இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் கொடுத்து நம்பர் டெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. அடுத்து பிளட் ரிலேஷனு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, வேர்டு கிளஸ்டர்ஸ், ஏபிசிடி வச்சு வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து பேரிங், வேர்ட் பேரிங்னு சொல்லுவாங்க. பஃபலோ அப்படிங்கிற பேரிங் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த 2 விஷயமே நீங்கள் தெளிவாக செஞ்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கன்ஃபார்ம் கிளியர். ஓகே, ஆர்ஆர்பி பிஓவும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க்கும் சரி. இப்போது குவான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 6 டாபிக் சொல்லியிருக்கேன்னா 7வது தான் நீங்கள் எந்த டாப்பிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் சம்ஸ் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் 7வதாக. ஓகே, அதே மாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 10 டாபிக்ஸ் நல்ல தரவாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போய் கையே வந்து வைக்கணும். ஓகே, இது எல்லாத்துக்குமான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதோட ட்ரிக்ஸு உங்களுக்கு எக்ஸாமில் யூஸாக இருக்கும். ஓகே, மறக்காமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சிம்பிள் கட் ஷார்ட் இதை மட்டும் தெளிவாக படிங்கப்பான்னு சொல்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 6 டாபிக்ப்பா, 6 டாபிக் தான். ஓகே, அந்த 6 டாப்பிக்கை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஓகே, எல்லா டாப்பிக்லையும் ஒரு 100 சம் சால்வ் பண்ணிடுங்க. சிம்பிளிஃபிகேஷனில் 100 சம், அப்ராக்சிமேஷனில் 100 சம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 100 சம், மிஸ்ஸிங் நம்பர்ஸில் 100 சம், ராங் நம்பரில் 100 சம், டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒவ்வொரு செட்லேயும் 4 செட்டு, பை சார்ட்டில் ஒரு 4 டிஐ, பார் சார்ட்டில் ஒரு 4 ப்ராப்ளம், ஒரு 4 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துங்க. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 10 டாப்பிக்லையும் ஒவ்வொரு டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் சால்வ் பண்ணிங்க. கன்ஃபார்ம் ப்ரிலிம்ஸ் கிளியர். இந்த டாப்பிக்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் இந்த அரித்மெட்டிக் சம்ஸ், மேக்ஸில் வந்து குவான்ஸில் அரித்மெட்டிக் சம்ஸ் போகணும். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கையை வைக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் குவான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ரீசனிங் ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து லிங்க் வந்து வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. பை.